எல்லாருக்குமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லோ ஃபீலிங் அந்த மாதிரி வரும், சேட் ஃபீலிங். பட் அது ஒரு ஃபியூ ஹவர்ஸ் இருக்கலாம், இல்லை ஒன் டே இருக்கலாம். நெக்ஸ்ட் டே தூங்கி ஏஞ்ச உடனே யூ வில் பி ஃபைன், யூ வில் கெட் கோயிங் வித் தட் அப்படின்னா தென் இட் இஸ் ஃபைன். பட் இங்கே வந்து கண்டினியூஸாக இருக்குது, தே ஆர் நாட் ஏபிள் டு ஹேண்டில் இட். அண்ட் தென் அது வந்து அவங்களோட எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது, அவங்களோட பர்சனலை அஃபெக்ட் பண்ணுது, அவங்களோட சோஷியலைசிங் அஃபெக்ட் பண்ணுது, அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. சின்ஸ் இட் இஸ் ஒர்க்குங்கிறதுனால ப்ரொடக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் போட வேண்டியதாக இருக்குது அந்த அவுட்கம்மை கொண்டு வரதுக்கு. ஒரு லேபர் ஃபோர்ஸுக்கு தெர் இஸ் அ ஒர்க் லைஃப் பேலன்ஸ், பட் ஒரு கார்பரேட் பீப்புளுக்கு தெர் இஸ் நோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் we need to be mindful about our own health first, because health is wealth. If there's no health, there's no wealth. What is the point? நீங்கள் wealth வச்சுட்டு என்ன இது அப்படிங்கிறபோது, for example you are stressed with your boss, நீங்க வந்து அதை டிஸ்பிளேஸ் பண்ணுவீங்க வேற இடத்துல, அது ஆங்கரா கன்வெர்ட் ஆகி you may show it to your children or your spouse or your friends or அது so it just gets displaced like that. few months before வந்து ஒரு well known person வந்து Indian youngsters are very lazy ன்னு சொன்னார். they have to work for 70 hours ன்னு சொன்னார். நாங்க சொல்றோம் இருக்கிறதே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இதிலே வந்து அவங்களோட மென்டல் வெல்பீயிங் வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்படிங்கிற போது நீங்கள் எப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண சொல்லணும், இருக்கிறதே கட் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த வருடத்தோட தீமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைம் டு ப்ரியாரிட்டைஸ் மென்டல் ஹெல்த் அட் த ஒர்க் பிளேஸ். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை ஹேண்டில் பண்ண முடியலன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகிட்டே இருக்கு. ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகிட்டே இருக்கும்போது இட் லீட்ஸ் டு அன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனால் தான் வந்து சூசைடு வந்து வரும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. ட்ரீம் ஃபேக்டரி வழங்கும் லக்ஷ்மண் ஸ்ருதியின் நவரசா மெகா மியூசிக்கல் கான்சர்ட் அக்டோபர் 19ஆம் தேதி காமராஜர் அரங்கத்தில். டிக்கெட் இன் புக் மை ஷோ. இப்போ இருக்கிற டேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஸ்டார்டிங் வித் கிட்ஸ் டில் வெரி ஓல்டு பீப்புள் ஹூ ஆர் இன் தேர் ஓல்ட் ஏஜ். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு வர்றதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் ஸ்ட்ரெஸ்ஸே வந்துட்டு ஆங்கர்னு சொல்லலாம். ஸோ ஆங்கர் இஸ் கன்வெர்டட் இன்டு ஸ்ட்ரெஸ். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறது? No, I think we are going the other way around. Stress is converted into anger-ங்கிற மாதிரி. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு டெர்மினாலஜியாக ஆகிடுது. இப்போது ஸ்ட்ரெஸ்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னாலே வந்து மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் ரிக்வயர்ட். இப்போ நம்ம இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், இல்லை இந்த ஒரு எபிசோட் பண்ணுறோன்னா ஒரு மினிமல் ஸ்ட்ரெஸ், மினிமல் ஆங்ஸைட்டி இஸ் ரிக்வயர்ட். அப்போ தான் அவுட்புட் வந்து நல்லா வரும். ஸோ தட் மேக்ஸ் அஸ் ப்ரிப்பேர் ஃபார் திங்ஸ். ஸோ மினிமல் ஸ்ட்ரெஸ் இஸ் கால்ட் யூஸ்ட்ரெஸ். இட்ஸ் அ குட் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஹெல்தி ஸ்ட்ரெஸ். யா, இட்ஸ் எ ஹெல்தி ஸ்ட்ரெஸ், இட்ஸ் அ குட் ஸ்ட்ரெஸ். பட் அந்த ஸ்ட்ரெஸ் எக்ஸ்ட்ரீமாக போகுது. ஐயோ நான் எப்படி பண்ண போகிறேன், ஹவ் ஆம் ஐ கோயிங் டு லுக், ஹவ் ஆம் ஐ கோயிங் டு ப்ரெசென்ட், ஹவ் ஆம் மை கண்டென்ட் எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்ற அந்த தாட்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது அது டிஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. இட் பிகம்ஸ் அ வெரி வெரி டிஸ்ட்ரெஸ்ஸிங் திங்ஸ் ஃபார் மீ. இதை வந்து கண்டினியூட்டியாக இருக்குது அட்ரெஸ் பண்ணாமல் விடுறோன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் பிகம்ஸ் இன்டு அ ஸ்ட்ரெஸ். Okay, so it's a continuum. It is not just one aspect of it. இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகி நல்ல இதில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதை நம்ம கொஞ்சம் இது பண்ணாமல் விட்டோம்னா இட் லீட்ஸ் டு ஸ்ட்ரெஸ். அண்ட் தேட் ஸ்ட்ரெஸ் இஃப் இட் இஸ் கான், ரொம்ப நாளாக நம்ம அதை அட்ரெஸ் பண்ணாமல் விட்டுட்டே இருக்கோம்னா தென் தட் லீட்ஸ் டு லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஒன் ஆஃப் தி அதர் காமன் திங் இப்போ இருக்கிற டேஸில் வந்துட்டு வருது, அண்ட் இன்ஃபேக்ட் நியூஸாகவே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் லைஃப்பில் ஆஃபீஸ் டென்ஷன்னால நிறைய பேர் வந்துட்டு they are committing suicide, they are taking their own lives. ஸோ அதுக்கு ரீசனும் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க. Why is that? So what is the reason behind it? Again, I would not say it's a good question, but it's a good point of time, because October 10th is a World Mental Health Day. And every year வந்து WHO, World Health Organization ஒரு தீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த வருடத்தோட தீம்னா இட் இஸ் டைம் டு ப்ரியாரிட்டைஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அட் த ஒர்க் பிளேஸ். ஓகே, ஹெல்தி ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஹெல்தி ஒர்க் பிளேஸ், அந்த மாதிரி தீமில் தான் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரீசெண்டாகவும் நம்ம கேள்விப்பட்டோம். ரீசெண்டாக ஜஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியில் வந்து யங் ஃபீமேல்ஸ் இல்லையா, யங் ஃபீமேல்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் பில்டப்பால் நிறைய அவங்களுக்கு வந்து எம்ஐ கார்டியாக் அரெஸ்ட் வந்து தே ஆர் லூசிங் தேர் லைஃப். அதுக்கப்புறமா கூட நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன்.
சேம் இது. ஸோ அந்த இதில் வந்து இந்த வருடத்தோட தீமே பார்த்திங்கன்னா இட்ஸ் டைம் டு ப்ரியாரிட்டைஸ் மென்டல் ஹெல்த் அட் த ஒர்க் பிளேஸ். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை ஹேண்டில் பண்ண முடியலன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகிட்டே இருக்குது. ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகிட்டே இருக்கும்போது இட் லீட்ஸ் டு அன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனால் தான் வந்து சூசைடு வந்து வரும். சரி, நம்ம வந்து சூசைடு அப்படியே வந்து லூஸாக சொல்லிட முடியாது. டிப்ரெஷனோட எக்ஸ்ட்ரீம் தான் சூசைடு. All of us get sad. எல்லாரும் we get upset, we get disappointed. ஓகே, நம்ம நினச்சது நடக்கலை, இல்லை நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லோ ஃபீலிங் ஆர் சிம்பிளாக இங்கிலீஷில் சொன்னால் ப்ளூ ஃபீலிங் அந்த மாதிரி வரும், சேட் ஃபீலிங். பட் அது ஒரு ஃபியூ ஹவர்ஸ் இருக்கலாம், இல்லை ஒன் டே இருக்கலாம். நெக்ஸ்ட் டே தூங்கி ஏஞ்ச உடனே யூ வில் பி ஃபைன், யூ வில் கெட் கோயிங் வித் தட் அப்படின்னா தென் இட் இஸ் ஃபைன். பட் இங்கே வந்து கண்டினியூஸாக இருக்குது, தே ஆர் நாட் ஏபிள் டு ஹேண்டில் இட். அண்ட் தென் அது வந்து அவங்களோட எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. அவங்களோட பர்சனலை அஃபெக்ட் பண்ணுது, அவங்களோட சோஷியலைசிங் அஃபெக்ட் பண்ணுது, அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. சின்ஸ் இட் இஸ் ஒர்க்குங்கிறதுனால ப்ரொடக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் போட வேண்டியதாக இருக்குது அந்த அவுட்கம்மை கொண்டு வரதுக்கு. அது அவங்களுக்கு வந்து நிறைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் உண்டு பண்ணுது. ஃபஸ்ட்டு தே வில் லூஸ் தேர் ஸ்லீப். ஸ்லீப் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட். ஸ்லீப் மிஸ் பண்ணாலே எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அப்போது அது ஒரு கான்ஸ்டன்ட் நெகட்டிவிட்டி அவங்களுக்கு இருக்கும்போது ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன் உண்டாகும். என்னால் எதுவுமே பண்ண முடியல, நத்திங் இஸ் இன் மை கண்ட்ரோலுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் வரும்போது தே திங்க் தட் இஸ் த ஒன்லி வே அப்படிங்கிற மாதிரி தே கோ டு தட் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஸோ என்ன பண்ணால் இந்த மாதிரி தாட்ஸ் அவாய்ட் பண்ணலாம் மேம்? மேடம், தட்ஸ் வாட் ஐம் சேயிங். இட் இஸ் நாட் தட் இந்த மாதிரி தாட்ஸ் அவங்க வாலண்டரியாக கொண்டு வராங்க அப்படின்னு. நன் ஆஃப் அஸ் வாண்ட் டு ஹர்ட் அவர் செல்ஃப் இல்லையா? நோபடி வாண்ட்ஸ் டு. இன்ஃபேக்ட் நீங்கள் சூசைடோட பிஹைண்ட் அந்த இது பார்த்தீங்கனாலே இட்ஸ் க்ரை ஃபார் ஹெல்ப். எவ்ரிபடி வாண்ட் சம்படி டு கம் அண்ட் ஹெல்ப் தெம். அந்த பெயின்லேருந்து அவங்கள எப்படின்னா ரிலீவ் பண்ண மாட்டாங்களான்னு தான் வெயிட் பண்ணுவாங்க. பட் இந்த தாட்ஸ் நான் சொன்ன மாதிரி இம்மிடியேட்டாக வராது. இட் டேக்ஸ் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் we need to prioritize. நான் இன்றைக்கி வந்து we're all in a corporate இதுன்ற போது nobody is going to come and then tell you நீங்கள் உங்களை ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவு உங்ககிட்டேருந்து எவ்வளோ வேலை வாங்க முடியுன்றது தான் அவங்க பார்ப்பாங்கன்றதுனால lot of things are there are it's just not one aspect of it. அப்போது you need to be mindful. Okay, and today's younger generation, see, I'm not blaming the younger generation, but they want to achieve things in a very fast manner, and they don't have that patience, and they try to hop or idilandi innor idukku maatanum அப்படிங்கிற மாதிரி. I'm not blaming them again. It is good அவங்களோட அந்த சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன்லாம் இருக்குது. பட் வந்து ஒரு லிமிட்டுன்னு இருக்குது இல்லையா? when உங்கள் த்ரெஷோல்டை விட்டு நீங்கள் வெளியில் போகும்போது இட் இஸ் கிரியேட்டிங் அ லாட் ஆஃப் மென்டல் ப்ரெஷர். அது வந்து இட் இஸ் பியாண்ட் யுவர் கேப்பபிலிட்டிங்கிற போது தென் இட் லீட்ஸ் டு தேட். ஸோ அப்போ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐ திங்க் யூ ஹவ் டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஓகே, அண்ட் இதில் நம்ம மட்டுமே இல்லை, ஐ திங்க் ஈவன் கவர்மெண்ட் ஹஸ் டு இன்டர்வீன். அண்ட் தென் ஒரு லேபர் ஃபோர்ஸுக்கு தெர் இஸ் அ ஒர்க் லைஃப் பேலன்ஸ், பட் ஒரு கார்பரேட் பீப்புளுக்கு தெர் இஸ் நோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் we need to be mindful about our own health first, because health is wealth. If there's no health, there's no wealth. What is the point? நீங்கள் wealth வச்சுட்டு என்ன இது அப்படிங்கிறபோது I just tell my clients, நீங்கள் ஒரு few thousands நீங்கள் கம்மியாக earn பண்ணால் not a problem at all. Over a period of time, you are investing in your health. So that will take you forward to அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் இட் இஸ் தட் ஃபாஸ்ட் பேஸ் லைஃப். வி ஆர் நாட் keeping a check or a speed breaker to control our இது. ஸோ இதெல்லாம் ஐ திங்க் we need to bring in. அண்டு ஒரு டைம் லைன்ஸே இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐ யூஸ் டு டெல் மோர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கார்பரேட். ஐ எம் சேயிங் இதே கார்பரேட்டில் இந்தியாவில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கும் சேம் கார்பரேட் இன் ஓவர்சீஸில் இருக்கவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? இங்கே இருக்கவங்க எனி டைம் தே ஹாவ் டு ரிப்ளை டு தேர் இமெயில்ஸ், ரிப்ளை டு தேர் கால்ஸ், கான் கால்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் whereas that is not the case with the same person who goes to overseas. So அப்போது where are we missing? So we need to take a step, and I think it is right time that we take a call and then tell
இவ்வளோதான் என்னால் முடியும், ஐ கேனாட் ஸ்ட்ரெச் பியாண்ட் திஸ் லெவல் அப்படிங்கிறது சொல்லணும். இது வந்து எல்லாரும் சொல்லணும். இப்போ நீங்கள் மட்டும் சொன்னீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் கேட்க மாட்டாங்க. ஐ திங்க் தே ஷுட் talk in union with people and then say, because it is creating a lot of இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் ப்ரொடக்டிவிட்டி கம்ஸ் டவுன். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போய் கொடுக்குற அவுட்புட்டுக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி டயர்டாகி போய் பண்ணுற வேலைக்குமே அவுட்புட் வில் பி டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ ப்ரொடக்டிவிட்டி ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ். ஸோ ஆப்சென்டிசம் வந்து நிறைய குறையுது, ஹெல்த் ரிலேட்டட் லீவ்ஸ் வந்து நிறைய குறையுது. ஸோ அந்த மாதிரி ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர் பிகாஸ் இட் இஸ் இன்டர்கனெக்டட். அண்ட் இதில் மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் ஸ்ட்ரெஸ் வித் யுவர் பாஸ், நீங்கள் வந்து அதை டிஸ்பிளேஸ் பண்ணுவீங்க வேறு இடத்துல, அது ஆங்கராக கன்வெர்ட் ஆகி யூ மே ஷோ இட் டு யுவர் சில்ட்ரன் ஆர் யுவர் ஸ்பவுஸ் ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அது. ஸோ இட் ஜஸ்ட் கெட்ஸ் டிஸ்பிளேஸ்ட் லைக் தட். ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ இட் இஸ் லைக் ஒன் பர்சன் இஸ் அஃபெக்டிங் so many of them at the grassroots level வரைக்கும்ங்கிறதுனால this time that we need to prioritize. மேம் இப்போ ஆஃபீஸ் கார்ப்பரேட் எப்படி நீங்கள் பேசும்போது என்ன தோணுது அப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே தேர்ஸ் அ பர்சன், அவங்க வந்துட்டு ஒரு டெட்லைன் மீட் பண்ண முடியல அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் வந்துட்டு அவங்களுக்கு அவங்க மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்துட்டு அவங்க ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு வர மாட்டாங்க, அப்படியே வீட்டுக்கு கொண்டு போவாங்க. அங்கே போயிட்டு அது வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆங்கராக கன்வெர்ட் ஆகி அங்கே வந்துட்டு வெடிக்கும். பட் இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது? இல்லை, ஐ திங்க் அதுதான் இந்த வருஷத்தோட தீமை பேஸ் பண்ணி சில கைட்லைன்ஸே அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. WHO வந்து சில ஒர்க் பிளேஸ் கைட்லைன்ஸுங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தெர் ஆர் சர்டன் டேஸ் தட் யூ நீட் டு ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். முதல்ல பண்ண விஷயத்துக்கு அவங்களுக்கு கிராட்டிடியூட் பண்ணுங்கள். சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட், சென்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு பிலாங்கிங், சென்ஸ் ஆஃப் இது கொடுக்க சொல்கிறாங்க அவங்க. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. செகண்ட் திங் வாட் தே ஆர் சேயிங், தேர் ஷுட் பி சர்டன் டேஸ் where there is no meetings or few meetings. ஏன்னா இந்த மீட்டிங்ஸ் பேக் டு பேக் மீட்டிங்ஸ் கால்ஸ் எல்லாமே வந்து தான் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் உண்டு பண்ணுது அவங்கள. ஸோ அந்த மாதிரி we have to craft that work. இப்போ இதுக்கப்புறமா ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்புறமா கூட இப்போ நம்ம வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வரல. ஏன்னா நாங்கள் சொல்லுவோம் க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னா, இப்போது ஆக்சிடெண்ட் நடக்குது, தட்ஸ் அ க்ரைசிஸ். அப்போது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும், ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அதுக்கு க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், வாட் இஸ் த சேஞ்ச் தட் வி கேன் பிரிங் இன்ன்ற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் உங்கள் ஒர்க்கோட கிராஃப்ட்மேன்ஷிப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னு. சரி, ரீசெண்டாக இல்லை, அகெயின் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் வந்து ஒரு வெல் நோன் பர்சன் வந்து இந்தியன் யங்ஸ்டர்ஸ் ஆர் வெரி லேசின்னு சொன்னார். they have to work for 70 ஹவர்ஸ்ன்னு சொன்னார். நாங்கள் சொல்கிறோம் இருக்கிறதே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இதிலே வந்து அவங்களோட மென்டல் வெல்பீயிங் வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்படிங்கிற போது நீங்கள் எப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண சொல்லலாம், இருக்கிறதே கட் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கேரி ஃபார்வர்ட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னேன் இல்லையா, வீட்டுக்கு போய் ஐயோ இந்த ஒர்க்கு நாளைக்கு நான் எப்படி முடிக்கிறது, இல்லை இந்த ப்ரெசன்டேஷன் நான் எப்படி முடியும். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த டெட்லைன்ஸ் இந்த ப்ரெஷர் இருந்தால் போகும். பட் த்ரூ அவுட் இருந்துக்கிட்டே இருக்குன்னா தென் ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஸோ அந்த மாதிரி யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒர்க். அண்ட் அல்டிமேட்லி நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணால் ஆக்சுவலி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் தான் ஆகும். இட் இஸ் லைக் அந்த ஆக்ஸ் அண்ட் த உட் கட்டர் ஸ்டோரி மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை ஷார்பன் பண்ணல, ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் ஷார்பன் பண்ணாமல் கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். ஸோ யூ கிவ் தெம் கொஞ்சம் அடிக்குவேட்டாக அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுங்க. ஸோ அவங்க மென்டலி ஃபிசிக்கலி திருப்பி ரிஃப்ரெஷ் ஆகி ரெஜுவினேட் ஆகி வரும்போது ஒரு 4 ஹவர்ஸ் எடுக்கிற வேலையை தே மேபி ஈவன் என்ன ஒரு 3 மணி நேரத்தில் இல்லை 2 மணி நேரத்தில் கூட வந்து அவங்க முடிச்சிருவாங்க. ஸோ ஐ திங்க் தட் ஹெல்ப்ஸ். அண்ட் நம்ம ஆங்கர் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம், லைக் மெத்தட்ஸ் டு கண்ட்ரோல் ஒரு ஐடென்டிஃபை யுவர் ஆங்கர் லெவல்ஸ். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்காங்க? ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான் எல்லாரும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பேசிட்டு தான் இருக்கோம் இல்லையா. அகெயின் அதே தான் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸும் ஆங்கரும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் எமோஷன். எனி நெகட்டிவ் எமோஷனுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் வாட் இஸ் த காஸ் அப்படின்னு. வாட் இஸ் த காஸ்? இஸ் இஸ் லைக் உங்களுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ் இருக்கா, இல்லை உங்கள் பாடியில் தேவையான நியூட்ரியன்ஸ் டெஃபிசிட் வருதா, அதனால நீங்கள் ஃபெட்டிக் ஆகி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுதா? ஓகே, அப்படி கூட அஃப்கோர்ஸ் எஸ், நிறைய ரீசன்ஸ் இருக்குது இல்லையா. இன்றைக்கி வந்து நிறைய இட்ஸ் அ சைக்கிள்.
அன்டைம்லி ஃபுட், அன்டைம்லி ஸ்லீப்பு, அதுவே வந்து உங்களோட ஹார்மோனல் டிஸ்ரெகுலேஷனை உண்டு பண்ணுது. இட் இன்க்ளூட்ஸ் ஈவன் மென் ஆல்சோ. இட் இஸ் நாட் வெறும் பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு கூட வந்து இட் லீட்ஸ் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ அந்த மாதிரியான அதனால் நான் என்ன சொல்வேன்னா, இன்னொன்று என்ன சொல்லலாம், ஸ்ட்ரெஸ் இஸ் வந்து இன்னெவிட்டபிள். நம்ம வந்து ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயம். எப்படி வந்து நீங்கள் மொபைல் ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதோ அதுமாரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியாது. பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தென் வர ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப பர்சனலைஸ்டாக எடுத்துக்காமல், ரொம்ப சென்சிட்டிவாக நீங்கள் ஆகாமல் அதை எக்ஸ்டர்னலாக எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை நீங்கள் பார்க்கணும். அப்போ அதுக்கு நீங்கள் ஃபிசிக்கலி மென்டலி உங்களை ஸ்ட்ராங்காக நீங்கள் வச்சுக்கணும். ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. மென்டலி ஒழுங்காக சாப்பிடணும், தூங்கணும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் எல்லோரும் சாப்பிட்றாங்க, நிறைய ஒழுங்காக இல்லை, நிறையவே சாப்பிட்றாங்க. ஸோ அதான் நீங்கள் கரெக்டாக தூங்கி கரெக்டாக சாப்பிட்டிங்கனாலே உங்கள் ஃபிசிக்கல் வந்து ரீபவுண்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா மென்டலி உங்கள் தாட்ஸ் எந்த நிலைமைக்கு போகுதுங்கிறதுனால நான் சொன்ன சில பேசிக் ப்ரீதிங் எக்ஸசைஸ், கொஞ்சம் மைனர் மெடிடேஷன்ஸு, ஒர்க் பிளேஸில் கூட வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் என்ன சொல்கிற, ஃபியூ ஹவர்ஸ் இல்லை, ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் என்ன சொல்கிற மைண்ட்ஃபுல்னஸ் ப்ரீதிங் அவங்க பண்ணலாம். ஒரு ஷார்ட் நேப்ஸ் அவங்க எடுக்கலாம், ஷார்ட் வாக்ஸ் அவங்க எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஐ திங்க் ஸ்ட்ரெஸ் லெவலில் தே வில் பி ஏபிள் டு ஹேண்டில் இட். மேம் இப்போ விமெனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வருது. மேஜர்லி பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓஎஸ் அது சொல்கிறான். பட் அதுக்குன்னு ரீசன் பார்த்தா ஹெல்த் இஷ்யூன்னு வாங்க, நிறைய பேர் இல்லை உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால உனக்கு பிசிஓஎஸ் இருக்குன்றாங்க, இல்லை உனக்கு பிசிஓஎஸ் இருக்கிறதுனால உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்றாங்க. இப்போ எதனால பிசிஓஎஸ் ஆகுது? பிகாஸ் கோழியா முட்டையா அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது அதுக்கு ஆன்சர் வந்து என் சைட்லேருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு தெரியாது. பட் இதுக்கு ஆன்சர் வந்து இட் இஸ் பைடிரெக்ஷனல். ஒன்றுக்கு ஒன்று நெருங்கிய தொடர்பு உண்டு. ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு பிசிஓஎஸ் வரலாம், பிசிஓஎஸ்னால ஸ்ட்ரெஸ் வரலாம். ஓகே, அண்டு ஸ்ட்ரெஸ் எதனால் வருதுன்னு யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. ஸ்ட்ரெஸ்னாலே நீங்கள் இமோஷ்னல் ஈட்டிங் பண்ணுறீங்களான்றதை பார்க்கணும். வெயிட் கெயின் ஆச்சுனாலே டெஃபினெட்லி பிசிஓஎஸ் வரும். பிசிஓஎஸ் வந்ததுன்னா இர்ரெகுலரிட்டி ஆஃப் சைக்கிள்ஸு, மென்சுரல் சைக்கிள்ஸ் வரும், ஹார்மோன் டிஸ்ரெகுலேஷன்ஸ், மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வரும். சரிங்களா? ஸோ இட் இஸ் ஸோ இனிஷியலியே நம்ம அட்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் இட் இஸ் ஈஸி டு அட்ரெஸ் ஃபார் யங் கேர்ள்ஸ். இப்போ இன்னொன்று இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே வாண்ட் டு ஒர்க் ஃபார் லாங் ஹவர்ஸ். ஆக்சுவலி வந்து ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, விமன் நீட்ஸ் மோர் ஸ்லீப் தென் மென். பட் கல்ச்சரலி எவல்யூஷனலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மென் ஸ்லீப் மோர் தென் விமன், இல்லையா? விமன் தான் வந்து சீக்கிரமாக எழுந்துச்சி எல்லா வேலையும் பண்ணுவாங்க. பட் ரிசர்ச் சேஸ் தட் விமன் பிரெயின் நீட்ஸ் மோர் ஸ்லீப் அண்ட் மோர் ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. பட் சின்ஸ் in the same நவராத்திரி we are multiple hands, multiple இதுங்கிறதுனால நம்ம வந்து அந்த ஜாப் மல்டி டாஸ்கிங் பண்ணியே ஆக வேண்டியதாக இருக்குது. பட் அதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது. பியாண்ட் இது நம்ம போகிறோம், எதையுமே ரொம்ப தள்ளி வைக்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜஸ் ஆர் பிகமிங் வெரி லேட் நவ். ஓகே, அண்ட் தட் லீட்ஸ் டு லாட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய வருது. இர்ரெகுலர் ஆஃப் சைக்கிள்ஸ்லாம் வருது. ஸோ நிறைய சைல்ட் பேரிங் இஷ்யூஸ் எல்லாமே நிறைய வருது. ஸோ ஐ திங்க் விமென் ஹாவ் டு பி லிட்டில் மோர் கான்ஷியஸ். தே ஹாவ் டு லைக் என்ன சொல்கிற, அவங்களோட பாடி மெக்கானிசம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டேஜஸை டிசைன் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கலாம். That was very good actually, because late marriages அப்படின்னு கன்சிடர் பண்ணாலே it will be like more time to enjoy your bachelor life and more time to earn, concentrate more on yourself. See, I really don't know இது எங்கேருந்து வந்தது இந்த கான்செப்ட் ஆஃப் மோர் டைம் டு என்ஜாய் பேச்சுலர் லைஃப் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இஸ் இட் லைக் தட் அந்த ஒரு ஃபியர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கான்னு என்னன்னு தெரியுது. That is also one of the reasons. அப்போ வந்து then you should say I'm scared of this. You should not scared, I want this. நீங்கள் வந்து மாற்றிடுறீங்க. நீங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் வேணும்ன்றீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்லை, நீங்கள் வந்து இதுக்கு பயப்படுறீங்க. ஓகே, பட் we need not put it in that way. இல்லை, நான் எப்படி சொல்ல வரேன்னா, பிகாஸ் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்,
பசங்க வந்து லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கலாம், வை நாட் கேர்ள்ஸ், அந்த ஒரு டாபிக் வருது இல்லையா? ஹூ செட் ஈவன் பசங்களுமே வந்து ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இல்லை, தேர் இஸ் a difference லைக் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இப்போ லெட்ஸ் டாக் மெடிக்கலி வந்து பயாலஜிக்கலி ஒரு ஏஜ் இருக்குது இல்லையா எல்லாருக்குமே. அப்படிங்கிற போது அந்த ஏஜ் பியாண்ட் போகும்போது தான் பிரச்சனை வருது. அண்ட் வை நம்ம ஏன் வந்து விமனும் மென்னும் ஏன் நம்ம கம்பேர் பண்ணிக்கணும்? விர் ஆல் ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டி. நம்ம மென்னோட பாடி, ஹார்மோன்ஸ், பிரெயின் மேக்கப், பிரெயின் வயரிங், அவங்களோட பர்சனாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். விமனோட பிரெயின் மேக்கப், பர்சனாலிட்டி, ஹார்மோன், ஸ்ட்ரக்சர், எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு க்ரோவை பேரட்டோட கம்பேர் பண்ணுற மாதிரி ஏன் அப்படி பண்ணிக்கணும்? ஓகே, ஸோ வை யூ கம்பேர்? எனக்கு அந்த கான்செப்ட் புரியல. உங்களுடைய ஃப்ரீடம் இஸ் நம்ம டிசைன் பண்ணுறது, நம்மளோட அட்டானமி வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை நீங்கள் இப்படி தான் பண்ணி டிலே பண்ணி லைஃப்பில் எத்தனை பேர் இன்றைக்கி ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் அவ்வளோ இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம இதை புஷ் பண்ணுறதுனால வருது. இன்றைக்கி நீங்கள் வந்து என்ஜாய்மெண்ட்டுன்ற பேரில் அதை புஷ் பண்ணுறீங்க. பட் நாளைக்கு ஸ்ட்ரகிள் பண்ண போகிறது யார் அப்படிங்கிறது தான் we have to think. ஸோ ஐ திங்க் நான் வந்து உங்ககிட்டே அந்த சாய்ஸை விட்டுடுறேன். நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஓகே, ஐல் கீப் தட் இன் மை மைண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இது வந்து ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு. ஐ காட் டு லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் லைக் மெயினாக இந்த லேட் மேரேஜ் ரிலேட்டட் அண்ட் ஆங்கர் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. எனக்குமே வந்து ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது உங்கள் கூட ஷேர் பண்ணது. அண்டு திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஷேரிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.